கடகம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? இன்றைய தினத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா? இன்று உங்களின் பலம், பலவீனம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். சிலருக்கு உறவினர்கள் வகையில் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகளால் சங்கடங்கள் ஏற்படும். திடீர் யோகம் வந்து உங்களை திணறடிக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதால் நல்ல லாபம் பெருகும். வாகன யோகம் உண்டாகும். கேட்ட இடத்திலிருந்து உதவி தட்டாமல் வரும். வியாபாரத்தில் உங்களின் புத்திசாலித்தனம் தனவரவை அதிகரிக்கச் செய்யும். உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. பிள்ளைகளால் கல்வி செலவு அதிகரிக்கும். மனைவியின் ஒத்துழைப்பு மன நிம்மதியைக் கொடுக்கும். இதுவரை இருந்த காரியத் தடைகள் நீங்கும். குடும்பத்தில் அமைதியான சூழல் நீங்கும். வராது என்றிருந்த பணம் கைக்கு வரும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உறவினர்கள் மதிப்பார்கள். வியாபாரத்தில் லாபம் வரும். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். நன்மை நடக்கும் நாள். இன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிப்பீர்கள். அது உங்களுக்கு வெற்றியைத் தரும். ஆனால் உங்கள் பலத்தை பாதிக்கும் எதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் செல்வத்தை எவ்வாறு சேமிப்பது என்ற திறனை கற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த திறமையை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தலாம். தூரத்து உறவினரிடம் இருந்து எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். எல்லாவற்றிலும் அன்பை காண்பிப்பது சரியல்ல. அது உங்கள் உறவை மேம்படுத்துவதற்கு பதிலாக கெடுத்துவிடும். தொழில் ரீதியாக குறிக்கோள்களை அடைவதற்கான வகையில் சக்தியை செலவிடவ சரியான நேரம் இது. வரி மற்றும் காப்பீட்டு விஷயங்களில் சிறிது கவனம் தேவை. இந்த நாள் மற்ற எல்லா நாட்களை விட சிறப்பான நாளாக அமையும். புனர்பூசம் 4. வருமானத்தால் வளம் காணும் நாள். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர். பூசம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர். விருப்பம் நிறைவேறும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சினை விலகும். ஆயில்யம். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். வேலையில் கவனம் அதிகரிக்கும். உடன்பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இன்று உங்கள் பலம். கேட்ட இடத்தில் பண உதவி வந்து சேரும். வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கும். இன்று உங்கள் பலவீனம். சட்டென்று கோபம் வந்துவிடும். உடனே வேலையை முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்காது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்: 1. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. 2. பணம் நகைகளை பத்திரப்படுத்துதல் அவசியம். 3. லாப நோக்கோடு பழகுபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட எண் 8, 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் சோமசுந்தர பெருமான்.